ஹாய் வணக்கம் நேயர்களே, இது உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பிஸ்னஸ், எப்படி பண்ணுறது, எப்படி மேக் பண்ணுறது, அதுக்கான ஃபார்முலா என்னன்னு டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலில் பிஸ்னஸ் பற்றி சூப்பரான ஃபார்முலாலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு 500 5000 முதலீடு இருந்தால் போதுங்க. நம்ம சூப்பராக இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகிறதாங்க சக்ஸஸே. ஸோ நம்ம பிஸ்னஸ் அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சூப்பரான 52 இன்க்ரீடியன்ட்ஸ், 52 இன்க்ரீடியன்ட்மே சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட்ங்க. அதை வச்சு நம்ம ஹேர் ஆயில் பண்ண போகிறோம். இதுக்காக நீங்கள் மெனக்கிட தேவையில்லை. ஸோ அப்படி என்னென்ன இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம ஹேர் ஆயில் பண்ண போகிறோங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு பொருள் நீங்கள் மறந்தீங்கன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இது சூப்பரான ஒரு ஃபார்முலாங்க. இதோட பிடிஎஃப் நோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிஎஃப் நோட்ஸ் அனுப்பி விட்றேன். கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக போட்டிருக்கோம், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு எண்ணெயோட அளவு தேவை. என்னென்ன எண்ணெய் தேவைன்றதை சொல்கிறேன். எண்ணெயோட அளவு 80% எடுக்கணும். ஸோ நம்ம 10 வகை எண்ணெய் சேர்க்க போகிறோம். அந்த 10 வகை எண்ணெய் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய் 400 கிராம். நான் எல்லாமே வார்த்தையில் மட்டும்தான் சொல்கிறேன், தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் எண்ணெய் 150 கிராம், வாதம் எண்ணெய் 100 கிராம், பாதாம் எண்ணெய் 100 கிராம், நல்லெண்ணெய் 100 கிராம், ஆர்கானிக் எண்ணெய் 50 கிராம், ஜோஜோபா எண்ணெய் ஒரு 30 கிராம், திராட்சை விதை ஒரு எண்ணெய் ஒரு 30 கிராம், அவகேட்டா அது ஒரு 20 கிராம், சூரியகாந்தி ஒரு 20 கிராம். ஸோ இது எல்லாமே எண்ணெய்ங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எசென்ஷியல் ஆயில். இந்த எசென்ஷியல் ஆயில் நம்ம ஒரு 8-9 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். எல்லாமே ஒரு எஃபெக்டிவான பொருளுங்க. நம்ம இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் சூப்பராக தெரியுங்க. சரி, எசென்ஷியல் ஆயில் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். டீ ஆயில் ஒரு 8 ட்ராப், லாவெண்டர் ஆயில் ஒரு 8 ட்ராப், ரோஸ்மெரி ஒரு 8 ட்ராப், பெப்பர்மெண்ட் ஒரு 8 ட்ராப், எலுமிச்சை ஒரு 6 ட்ராப், கிளாரிஜெட் எண்ணெய் ஒரு 6 கிராம், ஜெரானியம் ஒரு 5 ட்ராப்ஸ், சீடர்வுட் ஒரு 5 ட்ராப், யூக்கலிப்டஸ் எண்ணெய் ஒரு 8 ட்ராப். ஸோ இதெல்லாமே எசென்ஷியல் ஆயிலாக நீங்கள் எடுத்துக்கங்க. அடுத்து நம்மளுக்கு மூலிகை என்னென்ன மூலிகைன்னு சொல்லி பார்த்துடலாம். அளவு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கங்க. இந்த மூலிகை ஃபுல்லாக ஒரு 100 கிராம் இருக்கணும். என்னென்னு சொல்லிடுறேன். எல்லாமே காய வச்சதாக இருக்கணும், இல்லை பவுட்ரு பண்ணதாக இருக்கணும். எதையுமே ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிட வேண்டாம். நெல்லிக்காய் ஒரு 20 கிராம், செம்பருத்திப்பூ 10 கிராம், பிரிங்கராஜ் ஒரு 10 கிராம், பிராமி ஒரு 10 கிராம், வெந்தயம் ஒரு 10 கிராம், வேப்பிலை 10 கிராம், கறிவேப்பிலை ஒரு 10 கிராம், சிக்கைக்காய் 5 கிராம், கற்றாழை ஜெல்லு 2 தேய்க்கரண்டி, அதிமதுரம் 5 கிராம், துளசி 5 கிராம், கமலாப்பூ 3 கிராம், சாமந்தி பூ 3 கிராம், மருதாணி 5 கிராம், தாமரை 2 கிராம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூலிகை. அடுத்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, விதை மற்றும் பருப்பு வகை. இது ஒரு 5 கிராம், எல்லாத்துலேயும் 5 கிராம் இருக்கணும். ஸோ என்னென்னா, ஆளி விதை 5 கிராம், கருப்பு எள் 5 கிராம், கருஞ்சீரகம் 5 கிராம், முருங்கை விதை 5 கிராம். அடுத்து ஒரு சிறப்பான மூலிகை. ஸோ அளவு கம்மி தான், இது சக்தி ரொம்பவே அதிகம். என்னென்னா, அஸ்வகங்கா வேர் 5 கிராம், அரித்தா சோப்பு மரம் அப்படின்ட்டு ஒரு மூலிகை இருக்குது, அது 5 கிராம், ஜிங்ஜங் வேர் அது ஒரு 5 கிராம். ஸோ இது பருப்பு வகை அண்டு மூலிகை. அடுத்து என்ன நம்மளுக்கு தேவைன்னா சாறு. என்னென்ன சாறு தேவை அப்படின்னா, பச்சை தேநீர் சாறு, வெங்காயச்சாறு, பூண்டு சாறு, இஞ்சி எல்லாமே 2 தேய்க்கரண்டி எடுத்துக்கங்க. அடுத்து விட்டமின் இ ஆயில் 2 தேய்க்கரண்டி, பாதாம் சாறு 2, கிளிசரின் 1 தேய்க்கரண்டி, லெமன் கிராஸ் 1 தேய்க்கரண்டி. ஸோ
கடைசியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எண்ணெய் இன்னும் வந்து ஹை ரேஞ்சாக நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு விட்டமின் விட்டமின் தூள் ஒரு தேய்க்கரண்டி, சந்தன எண்ணெய் இல்லை ரோஜா எண்ணெய் 5 ட்ராப், மஞ்சள் எண்ணெய் ஒரு 5 ட்ராப். ஸோ நம்மளுக்கான எல்லாமே நான் சொல்லிட்டேன். வீடியோவை 1க்கு 2 டைம் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னு புரியும். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு எண்ணெயெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, பச்சை தேநீர் சாறு, வெங்காயச்சாறு, பூண்டு சாறு, இஞ்சி சாறு, இந்த 4 ஐட்டம்ஸையும் நீங்கள் எண்ணெயில் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறணும். ஊறினதுக்கப்புறம் மறுநாள் எடுத்து மறுநாள் கூட வேணாம், ஒரு 2 நாள் விட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்துட்டு மற்ற பொருள் நான் ஒன்று ஒன்றா சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் 15 நாளைக்கு காய்ச்சாமல் வெயிலில் வச்சு எடுங்க. நல்லா வெயில் அடிக்கணும். இன்கேஸ் நீங்கள் வெயில் அடிக்கலைனா மட்டும்தான் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு, ரொம்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மணி நேரம் நீங்கள் காய்ச்சணும். ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்படி காய்ச்சினா மட்டும்தான் உங்கள் எண்ணெய் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நீங்கள் லேபிளிங் போட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா, நீங்கள் 5000 முதலீடு போட்டிங்கன்னா நீங்கள் 15,000 தாராளமாக எடுக்கலாம். அந்தளவுக்கு பெஸ்ட்டான குவாலிட்டியாக இருக்கும் உங்களோட எண்ணெய். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சேனலில் போடுற எல்லா தொழிலுமே நல்ல ஒரு வந்து சூப்பரான ஃபார்முலா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி போடலாம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க.